முன்னோரை போற்றும் ஆடி அமாவாசை குறித்து செய்தி தொகுப்பை காணலாம். அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசிகளை பெற்று பலவிதமான துன்பங்கள், தோஷங்கள், சாபங்களில் இருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாகும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை முன்னோர்களின் ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சந்ததிகளுக்கு பெற்றுத்தரும் உன்னதமான நாளாகும். அமாவாசை மாதந்தோறும் வந்தாலும் தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை சிறப்புக்குரியதாக போற்றப்படுகிறது. அத்தகைய சிறப்பிற்கு உரிய ஆடி அமாவாசையில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி அமாவாசை தெய்வங்களின் அருளையும் முன்னோர்களின் ஆசியினையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும். தட்சயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் ஆடி அமாவாசைக்கு தனிச்சிறப்பு உண்டு. இந்த நாளில்தான் பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம். ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுச் செல்வதாக நம்பிக்கை. ஆடி அமாவாசையில் நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்வதாக நம்பிக்கை. ஆகையால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளையும் பெறுவதற்கு இது ஒரு மிகவும் ஏற்ற நாளாகும். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை 24ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. அன்று புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம். நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். இதனால் பித்ரு தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது.